ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று நம்ம சேவிங்ஸு எப்படி இன்னும் மேலும் இன்க்ரீஸ் பண்ணலான்றதை பற்றி நாம் சொன்னோம். இப்போ நான் மனசை நம்ம எப்படி லேஸாக அப்படியே ஒரு ஃப்ளையிங் மோடு போல் அப்போல்லாம் நம்ம இருந்தோம் இல்லையா, நோ டென்ஷன் நோ ஸ்ட்ரெஸ், அது போல் இப்போ எப்படி இருக்கலான்றது ஜஸ்ட் ஒரு டிஸ்கஷன். இப்போ எங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு கேர்ள் ஆண்டி எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு. நான் ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒன்று கேட்குறேன். உன்னோட பீரோவில் நீ எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்க, எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்க? நிறைய இருக்கு ஆண்டி. இன்னொரு பீரோ கேட்குறேன். அதுக்கு தான் அம்மா ஏன் இன்னொரு பீரோன்னு கேட்குறாங்க. சரிம்மா, உன்னோட பீரோவில் இருக்க ட்ரெஸ்ஸஸில் எது 1 வீக் டெய்லி யூஸ் பண்ணியிருக்க? உனக்கு 1 வீக் கழித்து எது தேவை, டெய்லி எது தேவை, ஒரு மாதம் கழித்து எது போடணும் அப்படின்றத வா நாம் போயிட்டு ஃபஸ்ட்டு அடுக்கலாம். அடுக்கிட்டு டெய்லி யூசேஜ் வச்சுக்கோ ஒரு ரேக். 1 வீக் பொறுத்து அக்கேஷ்னல் ஃபங்க்ஷனல் யூஸ் அது மட்டும் வச்சு. அதுக்கடுத்து ரொம்ப லேட்டாக நம்ம ஏதோ ஒரு ரிசப்ஷன் மேரேஜுக்கு தான் போகிறோன்றத அடுக்கி வச்சு. இப்போ உனக்கு எத்தனை ரேக் காலியாக இருக்குது பாரு. 3 ரேக் காலியாக இருக்குல்ல, 3 ரேக் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். அதே போல் தான் நம்ம மனசு கூட. நம்ம மனசில் எது தேவை அதை மட்டும் ஏற்றிக்கலாம். எல்லாத்தையும் மனசில் போட்டு குழப்பி நம்ம மனசுக்குனா ஒரு குப்பையாக நம்ம ஜாலியாக இருக்கிறோம். வாழறதே கொஞ்ச நாட்கள், கொஞ்சம் வருஷம்தான். ஹாப்பியாக இருக்கலாம். எல்லாரோட டென்ஷனையும் நம்ம மனசில் ஏற்றிக்க வேண்டாம். அவங்கவுங்க டென்ஷன் அவங்கவுங்களே சுமக்கட்டும். முடிஞ்சால் உதவி பண்ணுவோம், சைக்கலாஜிக்கலாவோ ஃபிசிக்கலாவோ எப்படி இருந்தாலும், இல்லை ஃபினான்ஷியலாக கூட முடிஞ்சால் செய்யலாம். அதுக்காக எல்லாரோட டென்ஷன் நாமளே ஏற்றிண்டு அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் நம்ம சொல்லிட்டோமே, அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஹெல்ப் பண்ணலாம், செய்யலாம், கூடவே நம்ம எல்லாமே அவங்க லைஃப்பில் கூட போயின்னு இருக்கலாம். ஆனால் அதனோட சுமையை அவங்க தான் ஃபஸ்ட்டு சுமக்கணும். அப்போ தான் அந்த சுமையோட வலி என்னன்னு தெரியும். அவங்க சுமையை நாம் சுமந்தோம்னா அந்த வலி தெரியாமல் அடுத்த தப்புக்கு இறங்கிடுவாங்க இல்லையா? அதனால் நாம் நம்ம மனசை ஃப்ரீயாக வச்சிடலாம். ஃப்ரீயாக வச்சுட்டு எது தேவை அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சு என்ன செய்யலாம், என்ன ஹெல்ப் பண்ண முடியும், என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்களுக்கு கைட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு சஜஷன் சொல்லணும். ஏற்றுக்கிறத ஏற்றுக்கிட்டோம், உன்னோட டியூட்டி நீங்கள் பண்ணிட்டு வந்துடுங்க, அவ்வளோ. அப்போ தான் அந்த பாப்பா அந்த டாக்டருக்கு சொன்னேன், நீங்கள் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்காதம்மா, உனக்கு என்ன தேவை அதை மட்டும் வச்சுக்க. அவங்க அம்மாவுக்கும் சொன்னோம், அவங்க பீரோ நீங்கள் போய் ஃபஸ்ட்டு போய் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுடைய ரேக் காலியாக தெரியும். அதே போல் தான் உங்கள் மனசையும் நீங்கள் லேசாக வச்சுக்க முடியும். அதுக்கே நம்ம டென்ஷன் ஆகி வீட்டில் நீங்கள் அதனால் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் இல்லைங்களா? நம்ம மனசை லேசாக வச்சுக்கலாம், லைஃப் போயிட்டே இருக்கலாம். அந்தந்த பிரச்சனையை அப்பப்பே சால்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங் ப்ராசஸ் திங்கிங்லாம் வேண்டாம். இப்போதைக்கு நம்ம முடிஞ்சிடுச்சா, சாப்பிட்டோமா, முடிஞ்சிட்டா, முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணோமா, சரி இந்த நாள் இனிதாக கழிந்தது, ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பாருங்கள், லைக்ஸ் கொடுங்க, தேங்க்யூ. பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகே, தேங்க்யூ மை டியர்ஸ். ஓகே, பாய்.